அரசியலில் வியூகம் வகுப்பதாக சொல்லிக்கொண்டு கோடிக்கணக்கில் பணம் பண்ணும் ஐபேக் நிறுவனத்தின் கதி இன்று என்ன தெரியுமா? தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மேற்கு வங்கத்தில் தனது அலுவலகங்களை மூடிவிட்டு அந்த நிறுவனம் ஓட்டம் பிடித்துள்ளது. இது வெறும் அலுவலக மூடல் அல்ல, திரிணாமுல் மற்றும் காங்கிரஸ் அடங்கிய அந்த இந்தியா கூட்டணியின் தோல்விக்கான முதல் அறிகுறி. ஐபேக் ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு பின்னணி என்ன? ஐபேக் நிறுவனத்தின் HR பிரிவிலிருந்து ஒரு மின்னஞ்சல் கசிந்துள்ளது. அதில் சட்ட ரீதியான சிக்கல்கள் காரணமாக மேற்கு வங்கத்தில் செயல்பாடுகள் நிறுத்தப்படுவதாகவும் ஊழியர்கள் அனைவரும் மே 11 வரை விடுப்பில் செல்லுமாறும் கூறப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சம்மனை அந்த நிறுவனத்தின் நிறுவனர் தவிர்க்க முயன்ற நிலையில் இப்போது ஒட்டுமொத்தமாக கடையை மூடிவிட்டார்கள். பீகாரில் அடி வாங்கிய பிறகு இப்போது மேற்கு வங்கத்திலும் மருந்து கொடுக்க முடியாமல் ஐபேக் முடங்கி போயுள்ளது. இந்த செய்தியால் மம்தா பானர்ஜி கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார். மத்திய முகமைகள் எங்களை மிரட்டுகின்றன, ஐபேக் ஊழியர்கள் வேலை இழந்தால் அவர்களது தனது கட்சியிலேயே சேர்த்துக் கொள்வேன் என்று புலம்ப துவங்கி இருக்கிறார். வியூகம் வகுக்க ஆள் இல்லாததால் வேலையில்லாத ஐபேக் ஊழியர்களை வைத்து அரசியல் செய்ய மம்தா துடிப்பது நகைச்சுவையாக இல்லையா? பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அக்னி மித்ரா பால் சொல்வது போல் இந்த நிறுவனம் பணத்தையும் மதுவையும் சப்ளை செய்யும் ஒரு கூடாரமாகத்தான் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இப்போது வலுவாகியுள்ளது. ஒரு பக்கம் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ், மறுபக்கம் மம்தாவின் திரிணாமுல். இவர்களுக்குள் கொள்கையும் இல்லை, பிணைப்பும் இல்லை. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பே இவர்களின் பிரதான வியூக குழு கடையை மூடிவிட்டு ஓடுகிறது என்றால் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? மேற்கு வங்கத்தில் அலுவலகங்கள் மூடப்பட்டிருப்பது இந்தியா கூட்டணியின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுள்ளதையே காட்டுகிறது. கொல்கத்தாவின் சால்ட் லேக் பகுதியில் உள்ள ஐபேக் அலுவலகம் இன்று பூட்டி கிடப்பது வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் போட போகும் பூட்டிற்கான முன்னோட்டம். வட மாநிலங்களில் இந்த லட்சணத்தில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் தமிழகத்திலும் வந்து வாக்கு கேட்கின்றன. தங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்து நிறுவனத்திற்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத இவர்கள் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள்? தேர்தலுக்கு முன்பே தோல்வியை பயந்து ஓடும் இத்தகைய கூட்டணிகளை நிராகரிக்க வேண்டிய நேரம் இது. பொய் வியூகங்கள் இனி எடுபடாது. மக்கள் சக்தியின் முன்னால் எந்த ஏஜென்சியும் நிற்க முடியாது. 2026 இத்தகைய ஊழல் மற்றும் குழப்பமான கூட்டணிகளுக்கு தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவர்.